தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை, திருவாரூர், செங்கல்பட்டில் பரவலாக கனமழை கொட்டிய நிலையில் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம், பூஞ்சேரி, வெங்கம்பாக்கம், கல்பாக்கம் போன்ற பகுதிகளில் இரவு நேரத்தில் இரண்டாவது நாளாக அரை மணி நேரம் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் திடீர் என 45 நிமிடங்கள் பலத்த மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சுற்றுவட்டாரத்தில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. மேல்மலையனூர், அப்பம்பட்டு, வளத்தி, தளவானூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூரில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான புலிவலம், அடியக்கமங்கலம், மாங்குடி உட்பட சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மழை பெய்தால் ஏற்படும் திடீர் பாதிப்புகளை சீரமைக்க தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் உதவி ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையில் பந்தலூரில் தயார் நிலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் நேற்று சுற்றுலா பயணிகள் குவிந்த நிலையில் அவ்வப்போது சாரல் பெய்தது. இதனால் ஏற்பட்ட ரம்மியமான சூழலால் அவர்கள் உற்சாகமடைந்தனர். நாங்கள் எல்லாரும் ஃபேமிலி ட்ரிப்புக்கு கொடைக்கானல் வந்திருக்கோம். ரொம்ப கிளைமேட் ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாக் வருது, திடீர்னு மழை பெய்யுது. போட்டிங்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன போட்டிங்காக ஒரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதுக்கு வர்த் வெயிட்டிங்கிற மாதிரி போட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சாரல் மழை வருது, ஃபாக் வரதெல்லாம் ரொம்ப ஒரு என்ஜாயிங்காக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதனிடையே குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரானதை தொடர்ந்து அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அருவிகளில் குளிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் குளித்து செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.